வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 1/6/2024 சனிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் அன்பும் கருணையும் தான் இயல்பும் எதிலும் அமைந்திருக்க காணலாம் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும், எண்ணும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும். இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசினும் பொருத்தமேதான். இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன்னு ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பாடல்ல எண்ணம் சொற் செயல் மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் என்றோ பின்னும் மண்ணுடைகள் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமுழக்க வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம். இதற்கு முரணானவை எல்லாம் வித்து மிக்க ஒரு பாவமென விளங்கிக் கொள்வார் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும், மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் தன்மை மனிதனை மாற்றி அமைத்து அறச்செயல் பதிவு செய்து மனத்தூய்மை வினைத்தூய்ப்பை பெற்று பரத்துரைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவுட கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று இந்த 3 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற இந்த 3 அமைப்புல தான் வேதாத்திரிய மகரிஷி நமக்கு வேதாத்திரியத்தை கொடுத்திருக்கிறாங்க. நாம இயற்கைய ஒரு 50 அறிவுத்திறனை வளர்த்து கொண்டு வாழணுங்க. இயற்கை தத்துவ அறிவு, நுண்மான் உணர்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, தெளிந்த அறிவு, மெய்யறிவு என்ற இந்த 5 அறிவுத்திறனை வளர்த்து கொண்டு இயற்கையை ஆராய்ந்து இறைநிலையினுடைய தன்மையான அன்பும் கருணையுமாக ஒவ்வொரு தனி மனிதரும் வாழணும். தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற அமைப்பு சுருக்கமாக நம்ம பார்ப்போங்க. தனி மனித ஒழுக்கத்துக்கு வள்ளலார் 43 ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க. அதை சுருக்கி சாமிஜி 14 ஒழுக்க பண்பாடு ஆக்குனாங்க. அதன் பிறகு 7 ஒழுக்க பண்பாடு ஆக்குனாங்க. அதையும் சுருக்கி 5 ஒழுக்க பண்பாடா கொடுத்தாங்க. சித்திரை திங்கள் தாரண ஆண்டு 1 தேதி இறை உணர்வு அறநெறி என்ற தலைப்புல சாமிஜி அருளரங்கத்துல மாலையில 5 மணிக்கு பேசும்போது சொன்னாங்க. சாமிஜி, நான் ஒரு 36 ஆண்டுகள்ல வேதங்கள் 4, ருப்பி, அஜூர், சாம, அதர்வண வேதம், புராணங்கள், சாஸ்திரங்கள், நீதி நூலான பகவத்கீதை, பைபிள், குரான், ஆதிசங்கரர் அத்வைதம், புத்தர் ஆராய்ச்சி நெறி, சமணர் மேன்மை, உலக நூல்கள் அனைத்தையும் 36 ஆண்டுகள்ல நான் படிச்சுட்டேன். அதுல ஒட்டுமொத்த நூல்களுமே சொல்றது இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை தான். இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை ஒரு 3 முறை தியானத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த உலக நூல்களுடைய அந்த சுருக்கம் இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை தான் என்று சொல்லி தனி மனித ஒழுக்கத்தை சிறப்பித்தாங்க. அதே போல சமுதாய இணக்கத்திற்காக சாமிஜி வாழ்க்கை தத்துவம் 12 கொடுத்திருக்கிறாங்க. இது தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3. தேவைகள் என்பது நமக்கோ எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. தேவைகளான பசி, தாகம், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, உடற்கழிவு வெளியேற்றம். காப்புகள் வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயலாக வரக்கூடிய விபத்துக்கள். இந்த 6ம் எல்லா உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானது. மனிதர்களுக்கு மட்டும் சாமி சொல்றாங்க அறநெறிகள் 3, ஒழுக்கம், கடமை, ஈகை, அறிவுநிலை படிகள் 3, பழக்கம், விளக்கம், முழுமை. இது வாழ்க்கை தத்துவம் சமுதாய இணக்கத்திற்காக சாமிஜி கொடுத்திருக்காங்க. இறை தத்துவம் இயற்கையை நாம உணர்ந்து இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த அன்பும் கருணையும் தான் எல்லா வகையிலையும் நம் ஒவ்வொரு தனி மனிதரையும் சிறப்படைய செய்யும். இயற்கை தத்துவம் 16, இயற்கையின் இயக்க ஒழுங்கு 4, இயற்கையின் இயக்க கணிப்பு 4, இயற்கையின் இயக்க நியதி 4, இயற்கையின் இயக்க வேறுபாடு 4. இயற்கையின் இயக்க கணிப்பு சிவம், சக்தி, உலகம், உயிர்கள். இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலான உருவான அந்த இறை துகள் தான் இந்த பேரியக்க மண்டலத்துல கோடான கோடி சூரிய குடும்பங்களாக, பஞ்சபூதங்களாக, உயிர்களாக அந்த இறை துகளே இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோற்றுவித்து ஜடப்பொருளாக, உயிர் பொருட்களாக இந்த பூமியில எல்லாமே இறைநிலையே இருந்து அது
ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த அன்பும் கருணையை நாம புரிந்து கொண்டு வாழணும். அதே போல இயற்கையின் இயக்க கணிப்பு, காலம், வேகம், பருமன், தூரம் என்ற 4 அமைப்புல பூமியை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வாங்க. 25,000 மைல் சுற்றளவு, 1041 மைல் வேகம், 365 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொள்கிறது. சூரியனிலிருந்து 9 கோடி டிஸ்டன்ஸ். இயற்கையின் இயக்க நியதி, காரணம், செயல், விளைவு, தொடர் விளைவு. இயற்கையின் இயக்க வேறுபாடு, தனி இயக்கம், இணை இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், விளைவு. நாம ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த தான், சமுதாயம், இயற்கை என்ற அந்த 3 அமைப்புல வேதாத்திரியத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் அதனுடைய பயிற்சிகளை உள்வாங்கி இறையத்த தன்மைக்கு நம்முடைய உடல், உயிர், மனம், அறிவு இந்த 4ஐயும் மாற்றி அன்பும் கருணையுமாக வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.